அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா சபைக்குள்ளேயே ஓரின சேர்க்கை, ஆணுக்கு ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காட்டி பாஸ்டருக்கு ஜெயில். பாஸ்டர் நல்ல வேலை இப்போ ட்ரம்ப் வந்திருக்கிறாப்புல, வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாப்புல அது எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி 8 வருஷம் 4 வருஷம் தலை விரிச்சு ஆடினாங்க எல்லாம். ஏன் ட்ரம்ப்பை யாருக்கும் பிடிக்க மாட்டேன்னு தெரியுமா? பாருங்கள், அவர் வாழ்நாளெல்லாம் மோசமாக வாழ்ந்தார், அவர் லைஃப் அதை விட்டுருங்க. இங்கே நம்ம எல்லாம் ரொம்ப மோசமாக வாழ்ந்தவங்க தான். நம்ம அவர் அந்த ஆளை சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தகுதி இல்லை. ஒரு 10 பைசா இல்லாமல் நம்ம பண்ண சேட்டை பெருஞ்சாட்டை. அந்த ஆள் இருக்கிறதுல கோடீஸ்வரன், அவன் சேட்டை பண்ணாமல் இருப்பானா? நம்மக்கிட்ட காசே இல்லை, நம்ம பண்ணுற சேட்டை அவ்வளோ மோசம். சரி, நான் அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்கலை. ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எவ்ரி செயின்ட் அ சின்ஃபுல் பாஸ்ட்டும்பாங்க. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு பாவமான இறந்த காலம் இருக்கும். அங்கேருந்தா நம்ம எல்லோரும் வந்தோம். ஆனால் இப்போ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டார். என்ன திடீர்னு ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டார்னு பார்த்தா, ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஊழியக்காரர் ப்ராஃபஸியாக சொல்கிறாரு, ட்ரம்ப்பை கொல்ல பார்ப்பாங்க, ஆனால் குண்டு கழுத்துக்குள்ளே போகாது, அது காதை உரசி கொண்டு போகும்னு ப்ராஃபஸி சொன்னார். அதுவும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக ஷூட் பண்ணுறாங்க, கரெக்டாக காதை கிழிச்சிக்கிட்டு குண்டு போகுது, உள்ளே போல. இவங்க நினச்சாங்க ட்ரம்ப் பயந்துருவாருன்னு. ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு தெரியுமா? கடவுள் ஏன் என் ஜீவனை எடுக்காமல் பாதுகாத்தாருன்னா அவருக்கு நான் ஊழியம் செய்வதற்காக. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிவிட்டாப்ல. எது எதெல்லாம் பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கோ எல்லாத்தையும் தூக்குறான்றாப்ல. இன்னைக்கு வந்திருக்கு வெள்ளை மாளிகைக்குள்ள ப்ரேயர் வர்ஷிப் ஆராதனை நடக்குது. ஒபாமா பீரியடில் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க உள்ளேருந்து. உள்ளுக்குள்ளே வசனம் கூட இருக்கக்கூடாதுன்றார் ஒபாமா. ஆனால் இவர் வந்து உள்ளுக்குள்ளே ப்ரேயர் வர்ஷிப்பு ஆராதனை அத்தனையும் நடக்குது. ஒயிட் ஹவுஸ்குள்ளே நடக்குது, இப்போ நடக்குது. எந்த நேரத்தில் எவன் ரொம்ப நல்லவன் ஆறானே தெரிய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு ட்ரம்ப் ரொம்ப நல்லவர் ஆகிட்டார். ரொம்ப நல்லவராகி அதில் அவர் போட்ட ஒரு சட்டம், இந்த ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம்லாம் ஸ்டாப். 2 பேர் தான், ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆண் பெண்ணை கல்யாணம் பண்ண, பெண் ஆணை கல்யாணம் பண்ண, அவ்வளோதான்ட்டார், வேலை முடிஞ்சு. அவர் வந்துட்டார். அந்த சேட்டை இங்கே இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது, பல நாட்டில் இருக்குது, பண்ணிகிட்ருக்குறாங்க.